சூப்பா எப்படின்னு சேர்த்து அடிச்சு கொள்ளுது. நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிரசாத் அண்ணாட வந்து ஃபார்மில் தான் இருக்கிறோம். இந்த ஃபார்ம் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து கட்டாயம் குளிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். ஏன்னா அந்தளவு வேர்வும் அந்தளவு ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங் வந்து சொல்லல அளவுக்கு. ஆனால் இந்த டைமில் வந்து ஒரு குளத்தில் வந்து இறங்கி குளித்தோம்னு சொன்னால் வேறு லெவலாக இருக்கும். இந்த உடவலவன்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய குளங்கள் இருக்குது. உடவலவ லேக் எடுத்துக்கொண்டா ஒரு அழகான குளம் ஒன்று தான். அந்த குளத்தில் நான் குளிக்கலை. உடவளவுக்கு வாரவங்க வந்து விசேஷமாக குளிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து கட்டுப்பில குளம்னு சொல்லக்கூடிய ஒரு குளம், ஒரு அழகான குளம் தான். தாரக்கையை தான் ரெக்கமெண்ட் பண்ணினார் ரைனியை போயிட்டு குளிச்சுட்டு வருவோம்னு சொல்லி. அப்போ அந்த குளிக்கிறதோட என்னென்ன செய்கிறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ வரப்போகுது. அப்படின்னா கரெக்டாக வீடியோ இணைந்துருங்க. அந்த கட்டுப்பில இல்லைன்னு சொல்லக்கூடிய குளத்துக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி. வாங்க அப்படின்னா போகலாம். நான் வந்து குளிக்க போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தானே. குளிக்க போகிறதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல வேலை செய்கிறவங்க வந்து சாப்பாடு சமைச்சிட்டாங்களாம். அதனால் சாப்பிட்டே போங்கன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க. அதனால் சாப்பிட்டு தான் போகிறோம். சாப்பாடு வந்து என்ன ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரு 2-3 கறி இருக்கும் போல். இது வந்து சோறு வந்து சிவப்பரிசியில் வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். சிவப்பரிசி சோறு. இது வந்து மண்முட்டிலே தான் ஆக்கிக்கிறாங்க. முட்டியை பாருங்கள். இந்த முட்டியில் ஆக்குறதுக்கே ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். மண்முட்டியில் ஆக்கினா ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். சோறு சரி கறி சரி ரெண்டும் எடுத்தாலும் ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அது இந்த மண்முட்டியில் ஆக்கினா மட்டும்தான். ஐயா அதை அப்படியே மூடிடுவோம். பாருங்கள் இது வந்து மண் சட்டிலே தான் ஆக்கியிருக்கு. உங்களுக்கு நான் சொன்னேனே எலபட்டுன்னு சொன்னேனே, அதில் டிப்பட்டு தான் இது. பாருங்கள் இந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னேனே, அந்த கறி தான் இது. தோட்டத்திலேயே பறித்த கறி தான் இது. நான் உங்களுக்கு காட்டினேனே, அதில் தோட்டத்தில் பறித்த கறி தான் இது. அது கொஞ்சம் போட்டு கொள்ளுவோம். இது வந்து கொஞ்சம் பெரிய சட்டியாக இருக்குது. என்னோடய ஃபேவரட் கறி தான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன், குரலி மீன் சொல்லுவோமே, இறங்குதா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள் ஃபுல்லாக ஆக்கி வச்சுருக்காங்க. வேறு லெவல் மனம், நல்லா கொரக்காவெல்லாம் போட்டு வேறு லெவலாக இருக்குது. இது அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. உருண்டை எடுத்து அதை சாப்பிட்டு போவோம் இப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பீஸ் எல்லாம் நல்லா இருக்குது தானே. சாப்பிட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு இதில் சொதி தான் ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து பானோட தின்னோம்னு சொன்னால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம். இந்த சாப்பாட்டுக்கு தான் நிறைய தூரம், அதாவது 250 கிலோமீட்டர் தூரம் தாண்டி வந்தோம். இந்த இடங்களில் வந்து குளங்கள் இருக்குது. குளத்து மீன் தான். இதில் வந்து கெட்லா ஃபிஷ்ஷும் அதே போல் தெப்பிலி குரலின்னு சொல்லக்கூடிய மீன்கள் தான் இது. இது வந்து சும்மா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா டேஸ்ட், நல்லா வெறுத்தான சாப்பாடு ஒன்று தான். அதே போல் பாருங்கள் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் இதெல்லாம். அதாவது இந்த சைடில் இருக்கிற எல்லா மரக்கறியும் இந்த தோட்டத்தில் பிச்சு எடுத்த காய்கறிகளோடு தான் இது வந்து செஞ்சுருக்கோம். அப்படின்னா சாப்பிட்டு உங்களை அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். குளிக்க போகிற இடத்துல வச்சு அப்படியே எடுக்கிறேன். இதுதான் சாப்பிட்டு வரேங்க. நாங்கள் வந்து இப்போ உதவளவ டேம்பால் தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள் பெரிய ஒரு டேம் வந்து இன்றைக்கி வந்து சாட்டர்டேனால ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது இந்த இடமெல்லாம். பாருங்கள் எவ்வளோ ஹேப்பனிங்கான ஒரு இடம் உண்டு. இதில் வந்து குளிக்கலாமாம். அதே போல் இந்த சைடில் வந்து யானை வேலிகளும் அடிச்சுக்கிறாங்க. அதுதான் இது. பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது இந்த சைடில். அதே போல் நிறைய வாகனங்கள் இந்த இடத்தால வந்து போகுது. பெரிய டேம் ஒன்று தான். நான் முன்னூறு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உடவளவ டேம் அணைக்கட்டு மேலால் தான் இது போயிட்டு கொண்டிருக்கிறேன். அது ஏண்டான்னு உடவளம் அது இப்போ வந்து நான் வந்து அணைக்கட்டு அந்த நீர் அணைக்கட்டில் வந்து வாய் இதெல்லாம் திறந்து விடுவாங்களே அந்த இடத்துக்கு தான் வந்துக்கிறோம்.
இதெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் போட்டுக்கிறாங்க. இந்த குளம் வந்து நிறைஞ்சின்னு சொன்னால் இதால் தான் தண்ணீர் போயிட்டு இதால் போகணும். ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து கட்டுப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த லேக்குக்கு வந்துட்டோம். இது ஒரு செம்மையான லேக் உண்டு. நான் வந்த உடனே இறங்கிட்டேன். என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல பாருங்கள், இந்த குபுக்கஸ்ன்னு சொல்லுவோமே அந்த மரமெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதே போல் இது வந்து ஆழம் இல்லை பாருங்கள். இந்த இடத்துக்கு வரங்காட்டி போயிடும். இந்த இடத்துல வந்து ஒரு மரம் ஒண்டிக்குது. அங்கே எனக்கு ஒரு செட் ஒன்று குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வரங்காட்டியும் போகக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த குபுக்கஸ் கிட்ட வந்து இப்படியே இருக்கலாம். அதே போல் சின்ன பிள்ளைங்களை வந்து இன்றைக்கி விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். டீப்பில் வந்து பவுல் ஆடிக்கொண்டெல்லாம் மிக்கிறாங்க. இப்போ அப்படியே குளிக்க போகிறோம். होता ही नहीं तो ही चला ही नहीं कोटा वातुर कोटा काते डाल बांधने को कोटा रस में देना ना नहीं ना कोटा चुपा இவர் ஓட்ட கேஷிங்க கொண்டு வந்து அவளுக்கு தண்ணி உள்ள இந்த இதை போட்டு அண்டை ஓட்ட ஷூட் எடுக்க பார்த்தா உள்ள தண்ணி இங்கே வருங்க. நாங்கள் வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து அழகான இந்த இடம் உண்டு. இது வந்து ட்ரோன் ஷாட் வந்து பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ட்ரோன் ஷாட்டை பார்த்துப்பீங்க. ட்ரோன் ஷாட்டை பார்த்துட்டு இந்த இடத்துல நான் சரியான மாதிரி கூல். அதனால் இப்போ வந்து பிளேன் டீ ஒன்றும் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த கடையில் ஆர்டர் பண்ணிட்டு பிளேன் டீயை குடிச்சிட்டு அப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்து கட்டத்தை பார்ப்போம். தொடர்ந்து இப்போ ஒரு 5-6 நாளாக நான் வந்து நனைஞ்சு கொண்டே தான் இருக்கிறேன். குளித்தது வந்து சரி வரல. சரியான மாதிரி தும்மல் போய்ட்டு கொண்டு இருக்குது. அம்மா பார்த்தீங்கன்னா 35 தும்மல் வந்து இந்த இடத்துல போயிடுச்சு. சொல்லி இல்லை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. எனக்கு இருந்து ரொட்டி கேட்டுருந்தோம், கொல் ரொட்டிக்குதான்னு சொல்லி. கொல் ரொட்டி இல்லையா, நல்லா பிளேன் டீயை குடிச்சிட்டு அப்படியே போகிறோம். பார்ப்போம். உடவலை டேம்புக்கு மேலே போயிட்டு தான் அப்படி போகிறோம். 2-3 சாமான்கள் வாங்க இருக்குது. என்னென்னு சொல்லி நான் போகிற இடத்துல வச்சு காட்டுறோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ மலையில் நனைஞ்சு கொண்டு போய்த்து கொண்டிருக்கிறோம். போகிற சைடில் இந்த சைடில் ஒரு யானை வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள். அதுவும் கரண்ட் வேலி அடிபட்டிக்குது. கரண்ட் வேலிக்கு அங்கால இருந்து தான் சாப்பிட்டு கொண்டிருக்குது. நடுவில் வந்து ஒரு எல்லை ஒன்று மாதிரி அப்படி தோண்டி வச்சுக்கிறாங்க. அதனால் அது இங்கால வராது. அதனால் இங்கால இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அதை சேரெல்லாம் எடுத்து காலால் மிதித்து அதை எடுத்து அப்படியே மேலுக்கு மேலே தேய்ச்சி கொள்ளுது பாருங்கள். சேர்த்து எடுத்து மேலே தேய்ச்சி கொள்ளுது பார்த்தீங்களா எப்படின்னு. சேர்த்து அடித்து கொள்ளுது. வயிற்றுக்கு கீழே, மேலுக்கு, தோலுக்கு மேலே எல்லாம் அடித்து கொள்ளுது பார்த்தீங்களா. எவ்வளோ நேரமாக சேர்த்து அப்படியே மிதிச்சுக்கு. ஏன்னா மழை டைமில் வந்து அது அழகாக கழிவுப்படும் போல். எதுக்காக அப்படி சேர்த்தெல்லாம் அடித்து கொண்டது தெரியாது. ஆனால் உங்களுக்கு யாருக்கான தெரிஞ்சிருந்தா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுவேன். பாருங்க, காலால் எடுத்து தும்பிக்கையால் எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கொள்ளுது. எவ்வளோ ஒரு அறிவொண்டா இருக்கும். கீழேயும் போட்டுக்கொள்ளுது, மேலேயும் போட்டுக்கொள்ளுது பார்த்தீங்களா. நான் வந்து நைட்டுக்கு ஆக்குறதுக்கு வந்து இந்த மீன் கடையில் வந்து மீன் வாங்குறதுக்கு வந்துக்கிறோம். குளத்து மீன் தான் பாருங்கள். இதெல்லாம் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்குது.
நைட்டுக்கு வந்து சாப்பாடு சமைக்கிறதுக்காக வேண்டி மீன் வாங்குறதுக்கு வந்துக்கிறோம். அதை வந்து க்ளீன் பண்ணியே தாராது வெட்டி ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற மீன்கள் தான் இதெல்லாம். உடவளவை லேக்லேருந்து எடுக்கிற மீன்கள் தான் இதெல்லாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவர் வெட்டுறாரு, வெட்டியே க்ளீன் பண்ணி எங்களுக்கு தருவார். இந்த இடத்துல பாருங்கள் இதெல்லாம் 2-3 கிலோவுக்கு பெரிதான மீன்கள் தான் இந்த இடத்துல விற்கிது பாருங்கள். அதுபோல் இந்த சைட்லேயும் விற்கிது. இப்போ வந்து குளிச்சுட்டெல்லாம் செஞ்சு நைட்டுக்கு மீனை வாங்கி கொண்டு அப்படியே வந்துட்டோம். வர வழி வந்து அப்படி சேரான வழி, மழை பெஞ்சிக்கிறதால வேறு லெவல். பாருங்கள் எப்படின்னு சொல்லி பைக் ஃபுல்லாகவே சேரு, வயல் வந்து உழுச மாதிரி அந்த அளவுக்கு சேராகிது பார்த்தீங்களா. அப்படியே வந்துட்டோம். இப்போ போயிட்டு மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் வாங்கிட்டு வந்ததெல்லாம். பைக்கை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே சேரு. ஒரு வயல் வந்து உழுத மாதிரி இருக்குது பைக், அந்த அளவு சேராகிடுவாங்க. தரக்கையாம் அதே போல் என் அக்களும் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்த மீன் வந்து வாஷ் பண்ணுறாங்க. ஓகே, நாங்கள் குளத்துலேருந்து மீன் வாங்கிட்டு வந்துருந்தோம் தானே, இப்போ அதை வந்து குக் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பெரிய வசதிகள் இல்லை, இருக்கிறதுக்கு தான் செய்யணும். அதனால் நாங்கள் வந்து வெங்காயம் வெட்டிக்கிறோம், அதே போல் இஞ்சி தட்டி வச்சுக்கிறோம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, அதே போல் இது என்ன சொல்கிற கருவேப்பிலை, அதை வச்சு தான் இப்போ செய்ய போகிறோம். அதே போல் இதோட சாப்பிட போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குரக்கன் மாவு வாங்கிட்டு வந்துருந்தோம். குரக்கன் ரொட்டி இல்லை குரக்கன் ஹெலப்பன்னு சொல்லக்கூடாது. இதை வந்து இங்கே வேலை செய்கிற அந்த அங்கிள் வந்து செஞ்சு தர போகிறாரு. நான் தான் மீன் கறி ஆக்க போகிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி. அவசரம் சொல்லுவோம். இது கொண்ட கறியன் அம்மா நான் வந்து இப்போ வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒன்றாவது எண்ணெயை போட்டு சூடாக்கிட்டு அதை பிறகு வெங்காயம் வந்து அதை போட்டு வதக்கி கொண்டிருக்கிறோம். இப்போ அது சூடாகி இது வந்து பொன் நிறத்துக்கு மாறும். அதை காட்டியும் ஃபுல்லாகவே இது வந்து அப்படியே விட்டுறணும், ஃபுல்லாக இதாகிறது. அது பிறகு தான் கருவேப்பிலையெல்லாம் போட்டு கறி செய்யணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த டேஸ்ட்டாக இந்த மீன் கறியை வந்து செய்யணும்னு சொல்லி. ஓகே, இதில் வந்து இப்போ மீனை போட்டு இப்போ பெரட்டி கொண்டிருக்கிறோம். அந்த செஞ்ச மசாலாவோட வந்து ஃபுல்லாக போட்டு பெரட்டி கொள்ளணும். நான் சரியான முறையில் பெரட்டி கொள்ளணும். ஏன்னு சொன்னால் மீன் வந்து உடையும், இந்த சின்ன இது தாங்க. இப்போ வந்து புடவையில் இந்த சைடை பிடிச்சிட்டு தான் ஃபுல்லாக பெரட்டணும். அதை எப்படி பெரட்டுறேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்படி செய்கிறதால தான் மீன் வந்து சரியான முறையில் வந்து பிறண்டு கொள்ளும். அப்புறம் அந்த மசாலாவோட நல்லா மீன் வந்து என்ன சொல்கிறது சரியான முறையில் பிடிக்கும். இப்போ வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிருச்சு. இது பூரா தண்ணியை ஊற்றி இதை வந்து அப்படியே வேக வைக்கணும். இப்போ எங்களுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு கொள்ளணும். அது பிறகு தண்ணியை போட்டு நல்லா வேக வைக்கணும். இதை நான் வந்து இப்போ மீன் கறியை வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டோம். உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இறங்குதா எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல மனமாக இருக்குது. குரசாலாம் போட்டு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து குரக்கன் ஹெலப்பன்னு சொல்லக்கூடிய வந்து இந்த அங்கிள் வந்து செய்ய போகிறாரு. இந்த மீன் கறி அதோட எப்படி வந்து டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து குரக்கன் தலைப்பை வந்து செய்ய போகிறோம். அதாவது எங்களோட இந்த அங்கிள் தான் செய்ய போகிறாரு. அதுக்கு வந்து இப்போ அடுப்பில் வந்து சட்டியை வச்சுட்டு அடுப்பில் அதே போல் தண்ணியை போட்டுட்டு அதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நுண்ணுது தாண்டே அண்ணி உப்பு கொஞ்சம் போட்டுறாரு பாருங்கள். குரக்கன் தலைப்பை செய்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ பார்ப்போம். இதை நாங்கள் வாங்கிட்டு வந்துக்கிறோம். குரக்கன் பிட்டி, அதாவது குரக்கன் மாவு வந்து வாங்கிட்டு வந்துக்கிறோம். 2 பேக்கெட் டீக்குது. இதை போட்டு தான் அந்த குரக்கன் ஹலப்பை வந்து செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
ஓகே, இப்போ வந்து குரக்கன் மாவு வந்து அந்த சுடு தண்ணியில் வந்து அப்படியே ஃபுல்லாக கொட்டுறோம். பல பெரிய ஒரு பல துண்டால தான் அதை வந்து ஃபுல்லாக கிண்டணும், கிண்டி கொண்டு ஈக்கணுமா. அப்போ எப்படி செய்கிறான்னு சொல்லி இப்போ 2வது பேக்கெட்டையும் வந்து பிச்சு போடுறாரு. எத்தனை மந்தி இது? தண்ணி போதாட்டி அதே கொஞ்சம் இல்லை சைடுக்கு எடுத்து வச்சுக்கிறாரு. அதை அப்படியே ஊற்றி ஊற்றி கிண்டி கொண்டே இருக்கணும் போல. இது வந்து ஃபுல்லாகவே கிண்டி கொண்டே இருக்கணும் பாருங்க. அப்படியே வாழையில கல்லி போட்டு சுற்றி அதை ரவுண்டாக்கி வைக்கிறது. களி மாதிரி தான் இது செய்கிறாங்க பாருங்க. குரக்கன் தலைப்பை என்ன சொல்கிறது. இப்போ வந்து குரக்கன் தலைப்பை வந்து செஞ்சுட்டோம். அதே போல் மீன் கறியும் ஓகே. இப்போ 2 தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இன்னும் 2 பேர் வர இருக்குது. அவங்க வாரத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட போகிறோம். அப்புறம் அப்படியே சாப்பிட போகிறோம். பார்ப்போம். அப்படி டயர்டாக இருக்குது இன்றைக்கி ஃபுல் டே. லொப் செஞ்சு வந்து அப்படி டயர்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவங்கள்ட்டையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க வரங்காட்டி. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இது வந்து குரக்கன் தலைப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த களி மாதிரி ஒரு குழி வந்து. அதே போல் இது வந்து குளத்து மீன். இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொன்னால், இந்த சாறு இருக்குது தானே, ஆணம் இருக்குது, ஆணத்தில் சொதியை வந்து இது தாட்டி எடுத்துட்டு அதை அப்படியே விழுங்கணும் வாயிலுக்கு போட்டு. கடித்து சாப்பிட்டா வந்து டேஸ்ட் இல்லையா. வந்து குட்டி குட்டி ரோனாக பிடிச்சி நான் வந்து விழுங்கணும். ஆனால் இது வந்து பெரிய ரோனும் போட்டு விழுங்குவாங்க உள்ளுக்கு. பிரசாத் ஐயா வந்து நல்லா சாப்பிடுவார். விழுங்கி விழுங்கி வந்து அப்படியே விழுங்காலும் எங்களுக்கு விழுங்க வருவது இல்லை. சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ ஒரு 4 ஹவருக்கு மேலே பிரசாத் அவனோட எல்லாம் சேர்ந்து பேசி கொண்டு இருந்தோம். இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 12:30 ஆகுது. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகிறதால வந்து இப்போ வந்து முடிச்சு கொள்ள போகிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னென்ன செஞ்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கட்டுப்புல எல்லை வைத்து குளிச்சிருந்தோம். அதே போல் பால் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தோம். அதே போல் மீன் வாங்கிட்டு அந்த மீனை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் குரக்கன் தலைப்பையோடு செஞ்சு மீன் கறியும் சாப்பிட்டு இப்போ வந்து பேசிக்கொண்டு இருந்து இப்போ தூங்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதால இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ இருந்தாலும் ஒரு காலத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு புது காணொலியில் இதே இடத்துல இருந்து மார்னிங் டைம் இந்த இடத்துல நிறைய பறவைகள் வரணும். அதே போல் காட்டன் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த விளக்கு வீடியோவில் பாருங்கள். அப்படின்னா இப்போ வந்து நான் தூங்க போகிறேன். குட் நைட் பை.